ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூவரின் உலகம். ரொம்ப நாளாகவே ரவா லட்டு செய்யணும் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா அது பார்க்கும்போது ரவா லட்டு செய்கிறது தான் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. சரி, அதுவும் பார்த்தோன்னே ஒரு 5-10 நிமிஷத்தில் நமக்கு வேலை முடிஞ்சிருமே. சரி, நம்ம இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு 2 நாளத்துக்கு முன்னாலேயே ரவையை வாங்கி வீட்டில் வச்சுருந்தேன். அப்போது சரி, பிள்ளைகளை ஸ்கூல் அனுப்பி வச்சுக்கிட்டு நான் ரவா லட்டு செய்யறதுக்கு ரெடி ஆகிட்டேன். ஃபஸ்ட் அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் ஒரு 2 ஸ்பூன் போல் நெய் விட்டுக்கிட்டு கொஞ்சோண்டு போல் முந்திரி பருப்பு இருந்துச்சு. அந்த முந்திரி பருப்பை நெய்யில் போட்டு வறுத்து தனியாட்ட ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கிட்டு வாங்கி வச்சுருந்த அந்த ரவையை ஒரு கப்பில் அளவு பார்த்தேன். ஒரு கப் நிறைய இருந்துச்சு. சரி அப்படின்னு அந்த ஒரு கப்பு ரவையும் எடுத்து நெய்யில் போட்டு வறுத்துக்கிட்டே இருந்தேன். ஒரு கப்பு ரவைக்கு ஒரு கப்பு சீனின்ட்டு அளவு சொன்னாங்க. அதில் இந்த சீனிக்கு கூடயே ஒரு 10 போல் ஏலக்காயும் போட்டு அதை மிக்சியில் நல்லா நைஸாக பொடிச்சும் வச்சுருந்தேன். அடுத்து ரவை நெய்யில் அடி பிடிக்காமல் நல்லா ரொம்ப செவக்கவும் கூடாது. அப்போ அப்படியே தீயை ரொம்ப சிம்மில் வச்சுக்கிட்டு அந்த ரவையை நெய்யில் வறுத்துட்டே இருந்தேன். இந்த சைடில் மிக்சியில் போட்டு கொஞ்சோண்டு தேங்காய் போட்டால் நல்லா இருக்குன்ட்டு கொஞ்சோண்டு தேங்காய் பெரிய துருவலாட்டு இருந்தனால அதை மிக்சியில் லைட்டாக ஒரு வாட்டி திரும்ப அந்த தேங்காவே அந்த நெய் ரவை அந்த 2 கூடையும் திரும்ப போட்டு நல்லா கிண்டிக்கிட்டு அதுக்கடுத்து பார்த்தனைக்கு ஒரு கப்பு பால் காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருந்தேன். அந்த பாலையும் கொஞ்சம் கொஞ்சமாட்டு விட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாட்டு விட்டு கட்டி பிடிக்காமல் கிண்டணுன்ட்டு பார்த்தா எனக்கு என்னென்னா குட்டி குட்டி பபிள்ஸ் மாதிரி தான் வந்துருந்துச்சு. எங்களும் சரி பரவாயில்ல, நம்ம ஒருக்கா செஞ்சு தான் பார்ப்போம் அப்படின்ட்டு விட்ட பாலெல்லாம் கொஞ்சம் சுண்டி வர மாதிரி அப்படியே கிண்டிக்கிட்டே இருந்தேன். சரி, இனி இந்த ஸ்டேஜில் போதும் அப்படின்ட்டு பொடிச்சு வச்சுருந்த சீனி பொடியை கொஞ்சம் கொஞ்சமாட்டு போட்டு அது என்னென்னா சீனி அந்த சூடில் பட்டோன்னே அது கொஞ்சோண்டு மெல்ட் ஆகி கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆயிடுச்சு. அடுத்து சரி இருக்கட்டும் அப்படின்ட்டு வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பையும் உள்ளால் போட்டு நல்லா கொஞ்சம் ஒரு நிமிஷத்துக்கு அப்படி கிண்டி எடுத்து தனியாட்டு எடுத்து வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு அதை உருண்டையாட்டு உருட்டும் போது அது கரெக்டாக வரவே இல்லை. ஐயே, நம்ம சொதப்பிட்டோமே அப்படின்ட்டு திரும்ப ஒரு 2 நிமிஷம் ஆற வச்சு உருட்டி பார்க்க சூப்பராக ரவா லட்டு வந்துச்சு. பாய்.